வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவ வழக்குல பாத்தீங்கன்னா சிபிஐ விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலான விசாரணை போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல குறிப்பா அதுல என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு, என்ன பேசப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் எங்கேயுமே வெளிவரல அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அவர் முன்னாடி போகும்போதே சரி, போயிட்டு இறங்கும் போதும் சரி, அவர் அரசியல் நெருக்கடி கொடுக்கப்படும் அப்படிங்கறதா பெரிய பேசு பொருளாக இருந்தது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கரூர் துயர சம்பவ வழக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இதே வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதை நிறைய பார்த்து நம்மளும் கரூர் துயர சம்பவ வழக்குன்னு போயிட்டோம்னு நினைக்கிறேன். உண்மையில் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதற்கு காரணமான தமிழக வெற்றி கழகம் தான் கரெக்டா ஆரம்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினால் ஏற்பட்ட கரூர் துயர சம்பவ வழக்கு. ஏன்னா இது சொத்து குவிப்பு வழக்குக்கும் சொத்து வழக்குக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இது ஏன்னா ஒரு ஹிஸ்டரியில இது எழுதப்படும் பொழுது ஏதோ ஆக்சிடென்டல் நடந்த மாதிரியான ஒரு விஷயமா மாறிடும். இன்னொன்று விஜயோடைய பொறுப்பற்ற தன்மை, தமிழக வெற்றி கழகத்தோடைய பொறுப்பற்ற தன்மை, பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுனாலதான் இந்த கரூர் உடைய இந்த மோசமான சம்பவமும் இந்த ஸ்டாம்பீடும் நடந்துச்சு அப்படிங்கிறதா வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய ஒன்று. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இன்னொன்னு, இந்த எதற்காக வழக்குக்கு அவர் ஆஜராகி இருக்கிறார், இல்ல ஏன் சம்மன் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது எல்லோருக்குமே தெரியும். இந்த சென்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுமா? நிச்சயமாக கொடுக்கப்படும். அது எப்போ உறுதியானுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கரூரில் இந்த விசாரணை துவங்கி கரூர்ல இருக்கிற பொதுமக்கள்கிட்ட அந்த விசாரணை எல்லாம் முதல்ல நடத்தினாங்க. அதுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட தரப்பிட்ட பேசினாங்க. இங்க இருக்கிற கடைகள் எல்லாம் போய் சிபிஐ விசாரணை எல்லாம் நடத்தினாங்க. அதற்கு பிறகு கரூர்ல இந்த விசாரணை துவங்கி அதற்கு பிறகு சென்னை அதற்கு பிறகு இது டெல்லியில போகும் பொழுதே எல்லாருக்கும் என்ன ஒரு தோற்றம் வந்துருச்சுன்னா, நிச்சயமா விஜயம் அழைக்கப்படுவார். ஏன்னா நீங்க இங்க விஜய் கரூர்ல கூப்பிட்டீங்க, இல்ல சென்னையில கூப்பிட்டீங்கன்னா நான் பெரிய மாஸ் கட்சியோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. நிறைய கூட்டம் வரும், மறுபடியும் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து இவங்க இந்த கலாட்டெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அதெல்லாமே தேவையில்லை. விஜய நம்ம டெல்லியிலே கூப்பிட்டு அவருக்கு உண்டான விசாரணை மேற்கொண்டு விடலாம் அப்படிங்கறத சிபிஐ எண்ணமாக இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதன் அடிப்படையில் விசாரணைக்கு விஜய் அழைக்கப்படுகிறார்? எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் தாங்க இந்த கூட்டத்தை நடத்தியவர், அல்ல கூட்டத்திற்கான அவர் தான் எல்லாமே பேசியவர், அது அவரோட கட்சி கூட்டம், அவர் தான் கட்சியின் தலைவர். அதையெல்லாம் தாண்டி புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, சீட்டா நிர்மல்குமார், மதியழகன் இவர்கள் சொன்னதன் அடிப்படையிலும், அதே மாதிரி அவருடைய ஓட்டுநர் சொன்னதன் அடிப்படையிலும், அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையிலும் தான் அவர் அழைக்கப்பட்டுள்ளார். ஏன்னா நிறைய பேர் இது அவருடைய கூட்டம் அதனால் அழைக்கப்பட்டார் இல்ல, அது மட்டும் காரணம் அல்ல. ஏன்னா அப்படி அழைக்கப்பட்டாருன்னா நீங்க முதல்லயே அவர் எஃப்ஐஆர்ல எல்லாம் ஒரு பேரை சேர்த்திருப்பாங்க. எஃப்ஐஆர்ல கூட ஒரு பேர் நான் சொல்றது A4 A5 கூட இல்ல. சோ அழைக்கப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, சீட்டா நிர்மல்குமார் கிட்டத்தட்ட 3 நாட்கள் சிபிஐ கிரில் பண்ணிருக்காங்க. 3 நாட்கள் தொடர்ச்சியாக பல கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா கடிதம் கொடுத்தவர் மதியழகன், அதற்கு பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்ணவர் அப்படிங்கிற பேர்ல புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அதே மாதிரி அந்த வண்டியில இருந்தவர் ஆதவர்ஜுனா. அப்ப இவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்டு அந்த கேள்விகளின் அடிப்படையில் சில பதில்களை வாங்கியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் முதலே நான் சொல்லியிருக்கேன், நம்மளே பேசியிருக்கோம். நீங்க கரூர் அன்று செப்டம்பர் 27ஆம் தேதி காவல்துறை தரப்புல இருந்து புஷி ஆனந்திற்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சார், ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு, இப்பவே ஸ்டாம்பீட் ஆகிற மாதிரி இருக்கு, அசம்பாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, கூட்டத்தை ரத்து பண்ணுங்க, இல்ல உடனடியா வாங்க. நான் சொல்றது கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு இந்த செய்தி பகிரப்படுகிறது. இதை புஷி ஆனந்த் எடுத்துட்டு போய் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனாட்டி போய் சொல்றாரு. இந்த மாதிரிங்க அவங்க சொல்றாங்க, போலீஸ் தரப்புல சொல்றாங்க, கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நம்ம எதுக்கு அந்த கூட்டத்தை நடத்துறோம்? திமுகவுடைய முப்பெரும் எடுத்து நடத்துறோம். ஏன்னா முதல்ல நமக்கு பிளானே கிடையாது. கரூர்ங்கிறது கடைசி நிமிஷத்தில் மாற்றப்படுகிறது. ஒரே ஒரு காரணம், திமுக நான் பெரிய கூட்டத்தை காமிச்சிட்டேன் பாரு அப்படிங்கிறதுக்காக. அப்ப இந்த கூட்டத்தை நான் மறுபடியும் சேர்க்க முடியாது. இந்த கூட்டத்துல என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் நான் இந்த இடத்துல சேர்த்தே சொல்றேன். அதாவது மக்கள் செத்தாலும் பரவாயில்லங்கிற அவங்களோட எண்ணமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டம் தான் எப்பயும் மயக்கம் போடுறது இயல்பான ஒன்றுதான். நம்ம முதல் மாநாட்டுல இருந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டே தான் இருக்காங்க. அப்ப பெரிய அசம்பாதம் நடந்துராது, நம்ம பாத்துக்கலாம், நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் விஜயிடம் தெரிவிக்கப்பட்டதா இல்லையா? ஏன்னா இப்போ நேற்று டேவிட்சன் ஆசீர்வாதம், ஜோஸ் நிர்மல்குமார் இவர்கள் தரப்பிலும் போய் அவங்க ஆஜராகி அவங்களும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ இந்த 2 காவல்துறை உயர் அதிகாரிகள் உங்க காவல்துறை தரப்பிலிருந்து விஜய்க்கு சொல்லப்பட்டது என்ன? அவர் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லி சொன்னார், எத்தனை மணிக்கு வந்தார், அவர்கிட்ட சார் ரொம்ப கூட்டமா இருக்கு, ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்களா, இல்ல சார் தள்ளி வச்சுக்கலாமா, இல்ல கேன்சல் பண்ணலாமான்னு கேட்டீங்களா? நிச்சயமாக ஆமாங்க, எங்க கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து கொடுங்க சார், டிஎஸ்பியோ எஸ்பியோ பேசின கால் ரெக்கார்ட்ஸ் சார் புஷி ஆனந்த் பேசியிருக்காங்க. அப்போ இது பகிரப்பட்டது அப்படிங்கிற உண்மை ரெக்கார்டிகளாவே தெரிஞ்சிடும், எவிடன்ஸா தெரிஞ்சிடும். அப்ப இதை விஜய் உறுதிப்படுத்தணும்ல சார். உங்களை சொன்னாங்களா? இந்த 2 பேர் சொன்ன மாதிரி புஷி ஆனந்த் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அந்த ஆதவர்ஜுனா உறுதிப்படுத்தினாரு, அது உறுதிப்படுத்தல ஏதோ ஒண்ணு. உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நீங்க இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணலாமா, அந்த நிகழ்ச்சியை வேற ஒரு நாள் வச்சுக்கலாமா அப்படின்னு காவல்துறையிடம் உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டதா? நான் ஒரே உதாரணம் மட்டும் சொல்றேன். அப்ப இதற்கு விஜய் என்ன கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது ஒண்ணு. சோ இந்த மாதிரியான விஜய் தொடர்பான கேள்விகள் இந்த கூட்டத்திற்கு நீங்க நேற்றைய செய்திகளை பார்த்தோம்.
ஒரு செய்திச்சாளர் 100 கேள்விகள்னு போட்டாங்க, ஒரு செய்திச்சாளர்கள் 50க்கு மேற்பட்ட கேள்விகள் சொல்லி கேட்டாங்க. பல கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தொடர்ச்சி அவரையும் கிரில் தான் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மறுபடியும் விஜய் எப்படி காப்பாத்துறாங்கன்னு பாருங்களேன். எல்லா செய்திகளும் நான் பார்க்கிறேன். விஜய் பயங்கரமாக ஒத்துழைத்தார். அவரை சாப்பிட நீங்கள் போகலாம் என்று சொன்னார்கள். அவர் வேண்டாம் வேண்டாம், நான் வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்து வந்து விட்டேன் என்று சொன்னார். அவர் சாப்பாடு கூட எனக்கு தேவையில்லை, நான் இங்கே உட்கார்ந்து உங்கள் விசாரணை தொடர்கிறேன் என்று சொன்னார். சிபிஐ ஆச்சரியப்பட்டு போடலாம், இப்படிப்பட்ட தலைவரா நீங்கள் என்று ஆச்சரியப்பட்டு போடலாம். என்னென்ன கதையெல்லாம் விடுறாங்க. சரி, இந்த கதையெல்லாம் விட்டீங்க. ஆனால் மையமான ஒரு கேள்வி நீங்களே எழுப்புறீங்க. விஜய் ஏன் காலதாமதமாக வந்தார் என்ற கேள்வி விஜயிடம் கேட்கப்பட்டது. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையும் பார்த்தோம். அந்த கேள்விக்கு விஜய் என்ன சொன்னாருன்னு அந்த பதிலை உங்க சொல்லிட வேண்டியதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உண்மையிலேயே ஒழுக்கமான, நியாயமான, நேர்மையான, அறம் சார்ந்த மீடியாவை இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? எல்லா கேள்விகளுக்கும் விஜய் ரொம்ப பக்குவமா பதில் அளித்தார். எல்லாமே காவல்துறையிடம் தான் தவறு என்று தெரிவித்தார். தமிழக அரசாங்கம் வேண்டுமென்றே செய்தார்கள் என்ற உண்மையை சொல்லிவிட்டார். அவங்களே மேலே சொல்ற உண்மையை சொல்லிவிட்டார். சரி, எல்லா உண்மையும் சொன்னார்லப்பா. நீங்க தானே முதல்ல கேள்வியே ஆரம்பிக்கிறீங்க. விஜய் ஏன் காலதாமதமாக வந்தார் என்ற கேள்வியும் விஜயிடம் கேட்கப்பட்டது. அதற்கு விஜய் என்ன சொல்லிருப்பாரு? அந்த கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு பதில் தெரியாதா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லா பதிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. அவர் சொல்லிட்டாருப்பா, அவர் சொல்லிட்டாருங்க, ஸ்டாலின் தாங்க அதுக்கு காரணம், செந்தில் பாலாஜி காரணம், துணிச்சல அடிச்சிட்டாருங்க எங்க தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்க தலைவர் ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறீங்கல்ல. இந்த கேள்விக்கு விஜய் என்ன பதில் சொல்லிருப்பார்? ஆம் சிபிஐ அதிகாரி அவர்களே, நான் காலையில் உறங்கி விட்டேன், என்னால் காலையில் எழுந்திருக்க முடியவில்லை என்பதையும் விஜய் ஒப்புக்கொண்டார். அதை சேர்த்து போட வேண்டியதானே. என்னை எழுப்பி விட்டாங்க, நான் எந்திரிக்கல, அதனால 8:45 தான் ஐயோ என்ன புஷியானந்த் சொன்னாருன்னா, தம்பி தயவுசெய்து எந்திரிச்சு வாப்பா, 8:45 ஆயிடுச்சுப்பா, இப்பயாவது வெளியே வாப்பான்னு சொல்லி சொன்னாரு, கெஞ்சினாரு. அதற்கு பிறகுதான் நான் வந்தேன். சோ புஷியானந்த் காலையில் என்னை எழுப்பியதும் அதற்கு பிறகுதான் நான் வந்ததையும் விஜய் ஒற்றுக்கொண்டாரு. அதை சேர்த்து போட வேண்டியதானே. எவ்வளவு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கவனிக்கிறேன். அதாவது பாண்டிச்சேரியில அவர் பேசிட்டு இருக்காரு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பாத்துட்டு இருக்கேன். அவர் எப்பெல்லாம் பேப்பரை பக்கத்தை திருப்புறாரோ அப்பெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போயிறான் கேமராவை. அவர் பேப்பரை திருப்பி வச்சதுக்கு அப்புறம் டக்குனு விஜய் போக்கஸ் பண்றாரு. எந்த அளவுக்கு விஜய் காப்பாத்துறாங்க பாருங்க நீங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழு நேரமாக அவர் எப்படி காப்பாத்தலாங்க தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. சோ அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் விஜய்க்கு எதற்காக இந்த சம்மன் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் இது. இன்னொரு பதில் இதற்கு அரசியல் அழுத்தம் காரணமா? ரொம்ப ஓப்பனா என்டிஏக்குள்ள விஜய கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்கிறதா? நான் இல்லைன்னு சொல்லிட மாட்டேன். ஆனா பிரதானமாக இதற்கு மட்டும்தான் விஜய் அழைக்கப்படுகிறாரா? எப்படியாவது விஜய் என்டிஏக்குள்ள கொண்டு வந்திருக்கப்பா, கொண்டு வந்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம், திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் வச்சுக்கிட்டாதான் நம்மளால முடியும், அது எடப்பாடி அதான் நம்புறாரு, தமிழக பாஜகவும் அது நம்புது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு காரணமாக சிலருக்கு இருக்கலாம். சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி துள்ளி குதிக்கிறார். அவரோட துண்டை பார்த்த உடனே ஆமா ஆமா வந்துட்டாரு துள்ளி குதிக்கிறாரு. தமிழை சவுந்தரராஜன் ஜனநாயகன் எங்கள் பக்கம் வர வேண்டும் சொல்லி சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக கரூருக்கு விஜய் மேல எந்த குற்றமும் பழியும் சொல்லாமல் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி மேல பழி சுமத்திட்டே இருக்கார். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா உண்மையில் நான் நினைப்பது சென்ட்ரல் லீடர்ஷிப், பாஜக சென்ட்ரல் லீடர்ஷிப் ஏன் விஜய கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காங்கிரசிடம் தமிழக வெற்றி கழகம் காட்டுகின்ற அந்த நெருக்கம் தான் மிக முக்கியமான காரணம் நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, பாஜக பிரதான எதிரியார். இன்னைக்கு நீங்க திமுக பிரதான எதிரியார் அதிமுக, அதிமுக பிரதான எதிரியார் திமுக. அரசியல் கடத்துல நான் சொல்றேன். நீங்க எதிரி இந்த சென்ஸ் ரொம்ப அப்படியே எனக்கு அவரை பிடிச்சிக்காது அடிதரிசன் அப்படி கிடையாது. இப்ப அரசியல் எதிரியாக இருக்கிறார்கள். ஆனா ஒரு படி மேல போய் பாஜக காங்கிரஸ் என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். பிரதமரை தொடர்ச்சியா அடிக்கிறார். உங்களோட லட்சியம், வாழ்க்கை லட்சியம் என்ன மோடி அவர்களே? காங்கிரஸ் முக்து பாரத். காங்கிரஸ் நான் இருக்கிறவங்கள காங்கிரஸ் ஒழிச்சிட்டு போயிடணும், ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் க்ளோஸ் ஆயிடணும். வேற மாநில கட்சி எல்லாம் இருந்துட்டு போது நாங்க இடி அட்டாக் பண்றோம், இல்ல சிபிஐ அட்டாக் பண்றோம், அதெல்லாம் வேற விஷயம். நாங்க இருக்கோம் பண்ணிக்கிறோம். ஆனா எனக்கு காங்கிரஸ் இல்லாத பாரதம் வர வேண்டும். சரிங்க, காங்கிரஸ் இல்லாத பாரதம் அந்த கனவு நினைவாயிருச்சா? கிட்டத்தட்ட நினைவாயிட்டு இருக்கு. எந்த ஒரு மாநிலத்துல ஓரளவுக்கு காங்கிரஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு? கர்நாடகால இருக்க ஆட்சியில நாங்க இருக்கோம். அதுக்கப்புறம் தெலுங்கானால ஆட்சியில நாங்க இருக்கோம். அதை தாண்டி வேற எந்த மாநிலத்துல இருக்கீங்க? சவுத் இந்தியால நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? திமுக தாங்க காரணம். அதான் அதுக்கு இருக்கு. அந்த காங்கிரஸ இன்னும் சொல்லப்போனா வலுவிழந்து இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலும் வலுவிழந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ நீங்க என்ன பண்றீங்க? காங்கிரஸ் எங்க கூட இருக்காங்க, காங்கிரஸ் நாங்க சேர்த்து நாங்க பயணம் பண்ண போறோம், நாங்க 2 பேரும் அலையன்ஸ்க்கு போறோம், அந்த தலைவர் ராகுல் காந்தி கூட க்ளோஸா இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்டா என்கிட்ட பேசிட்டாரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்து நாங்க 160 சீட் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ தமிழக வெற்றி கழகம் சைட்ல இருந்து கிளப்பி விட்டுறீங்க. அதற்கு ஆதரவாக சில நபர்கள், நான் ரொம்ப பெரிய சொல்ல திருச்சி வேலுச்சாமி, ஜோதிமணி, இவர் இன்னைக்கு அவங்க சுதா, அப்புறம் மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி ரொம்ப இவர்கள் விட்டு எண்ணக்கூடிய நபர்களும் அவர்களுக்கு சேர்ந்து ஒத்துவதுகின்ற காரணத்தினால் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸை மறுபடியும் வளர்த்து விடுறதுக்கு புதுசா ஒரு போர்ஸ் வந்துச்சுன்னா அந்த போர்ஸை நாங்க அடிப்போம். ஆமா, விஜய்க்கு நாங்க சம்மன் கொடுப்போம். இப்ப நீங்க பாருங்க, 7 மணி நேரம் விஜய் பக்கவா எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டாருல்ல. எல்லாமே சுமூகமா முடிஞ்சது செய்தி சேனல்களுடைய அடிப்படையில், நம்மளோட தகவல் அடிப்படையில். அப்போ எதற்காக பொங்கலுக்கு பிறகு விஜய் நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லை. 100 கேள்வி கேட்டாங்க. இது இடி வழக்கு கிடையாது, கரெக்டா? விஜய் ஊழல் செய்த வழக்குக்காக அவர் சம்மன் பண்ணி அவரை கூப்பிடல.
விஜய்கிட்ட வந்து பல டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, உங்கள்ட்ட பினாமி சொத்துக்கள் நிறைய இருக்குல்ல, பினாமி நிறைய பேர் நீங்க வச்சிருக்கீங்க, அதற்காக எல்லாம் வரல. இல்ல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய துறை வச்சிருந்தீங்க, துறையில் நிறைய ஊழல் பண்ணிட்டீங்க, அதற்காக அவர் வரல. இனிமேல் 100 கேள்வி கேட்ட பிறகும் விஜய்கிட்ட இனிமேல் கேட்கறதுக்கு என்ன கேள்வி இருக்கு? கேள்வியே இல்லை இல்ல. அப்ப திரும்பவும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக நாங்க உங்களை பிரஷர்ல வச்சுட்டே இருப்போம். எதற்காக பிரஷர்ல வச்சுட்டு இருப்பீங்க? நீங்க தொடர்ச்சியாக காங்கிரஸ் சைட்ல இருந்து யாராவது உங்களுக்கு ஆதரவு கொடுக்க நாங்க காங்கிரஸ் அடிப்போமோ இல்லையோ உங்களை அடிப்போம். அதுதான் நான் பார்க்கின்ற வரைக்கும். இந்த இடத்துல சார் ஒரு சில பேர் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிபிஐ கேஸ் நேற்று நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறத பார்க்க முடியுது. இன்னைக்கு அதே சமயம் அவர் தமிழ்நாட்டுக்கும் வராரு. அப்போ இந்த சூழலை வந்து பிஜேபி எப்படி பார்க்கும்? தாவேக்க இந்த சூழல் எப்படி பயன்படுத்தி பார்க்கும் பாக்குறீங்க? இல்லைங்க, தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியஸா இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. பாருங்க, ராகுல் காந்தி எங்களுக்கு சொல்லிட்டாரு, வந்துட்டோம், நாங்க அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, திமுக காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி குதிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் குறித்து எந்தவித விமர்சனத்தையும் வைக்காத ஒரு கட்சியாகத்தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் சரி, இதுல மிதி வாங்க போறது விஜய் தான், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்கும். ராகுல் காந்தி நான் இப்ப நேத்து தான் சொன்னேன் உன்ட்ட, இவங்களாம் ட்வீட் போடாம இருக்க சொல்லு, நீ வந்து சப்போர்ட் எடுக்காம இருன்னு சொல்லி சொன்னேன். இப்ப ராகுல் காந்தியே உனக்காக ட்வீட் போடுறாரு, சிபிஎஸ் ட்வீட் போட்டாருன்னா இப்ப வந்து ஆக்சுவல் பிளான் ஒருவேளை 21ஆம் தேதி இந்த வழக்குல ரிலீஃப் கிடைச்சு 23ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ராகுல் காந்தியோட ட்வீட்டால நடக்க போற நன்மை என்பது 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகாது, அதுதான் நடக்கும். இந்த உண்மையை தமிழக வெற்றி கழகத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜான் ஆரோக்கியசாமியோ இல்ல விஜயோ இல்ல ஆதரவு என்ன நினைக்கிறாங்க, பாருங்க ராகுல் காந்தி நம்ம ட்வீட் போட்டாரு, நமக்கு வந்து பெரிய ஆதரவு வந்துருச்சு, ஒன்றிய அரசாங்கம் பயன்படும், இல்ல நமக்கு அலையன்ஸ்க்கு அது பயன்படும், நம்ம 2026ல வந்து நம்ம ஆட்சி அமைச்சிரும், நீங்க கனவெல்லாம் காணலாம். ஆனா பிராக்டிகலா சொல்றேன், நீங்க வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க, 2026 தேர்தல்ல காங்கிரஸ் தாவேக பக்கம் போகுமா? போகவே போகாது, நிச்சயமா போகாது. இன்னைக்கு பாராளுமன்றமாக இருக்கலாம், இல்ல சவுத் இந்தியால ஒரு அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கக்கூடிய, அதாவது அவங்களே இண்டிபெண்டா இல்லாம ஒரு கட்சியை சார்ந்து உருவாக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் கட்சி என்றால் அது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து பேசணுமா, திமுக சப்போர்ட் இல்லாம காங்கிரஸால பேச முடியலன்றதை பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அதை அவர்கள் இழக்க துணிவார்களா? இன்னைக்கு நீங்க பேசுற நான் முதல்ல சொன்னேன், இந்த பெயர்கள் எல்லாமே இவங்க எல்லாத்துக்கும் என்ன கவலை? 2029 தான் கவலை, 2026 கவலையே கிடையாது. மாணிக் தாக்கூரோ இல்ல வந்து ஜோதிமணியோ இல்ல சுதாவோ இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு நாளைக்கு 2026 நாங்க வந்து டிவிகே கூட போயிட்டோம், விஜய் கூட போயிட்டோம், அப்ப நாங்க எங்களோட பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிடுறோம், சேர்த்து எம்பி எலெக்ஷன் நடத்துங்க, எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. 2029 வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை இல்லப்பா, நம்ம பாட்டு வம்பு திட்டம். நமக்கு சுதா போன்றது லைம் லைட்டே இல்ல, யாருங்க அவங்க சுதா, மயிலாடுதுறையில அவங்க எம்பி அவங்க தெரியலையே நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு லைம் லைட் கிடைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்திடுறாங்க. அந்த அளவுக்கு தான் நான் யோசிக்கிறோம்னு பார்க்கின்றேன். ஆனா இந்த மாதிரியான தொடர்ச்சியா ட்வீட்ஸ் பண்ணுவதன் மூலியமாக ஒருவர் அடிவாங்க போறாருன்னா அவர் வந்து விஜய் தான். நீங்க வந்து சிபிஐ வழக்கு, இந்த பக்கம் சிபிஎஃப்சி, இந்த பக்கம் ஐடி, எல்லா பக்கமும் விஜய அணகட்டாங்க. விஜய்க்கே புரியவில்லை. இவ்வளவு நாள் நம்ம கொள்கையை எதிர்த்து சொல்லிட்டு தான் இருந்தோம். நம்ம என்ன சொல்றோம்னா மோடி அவர்களே சொல்லி பேசணும், மணிப்பூர் கலவரம் குறித்து பேசணும், அப்பெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்லையே. திடீர்னு என்ன என் மேல கோவம்? அவ்வளவு தீவிரமா ஏதாவது இன்னும் சொல்ல போனா கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு நம்ம கொள்கை எதிரிங்கிற வார்த்தை கூட சொல்லலையே ஜான், என்ன ஜான் நடக்குதுன்னு விஜய் யோசிப்பாரா இல்லையா? நம்ம இன்னும் சொல்ல போனா பாண்டிச்சேரிக்கு போய் அந்த பாஜக அரசாங்கத்தை புகழ்ந்துட்டு வர்றேன், நான் நமச்சிவாயத்தை புகழ்ந்துட்டு வர்றேன், பாஜக அரசாங்கத்தை கத்துக்குங்க, திமுக அரசாங்கத்துக்கு நான் சொல்லிட்டு வர்றேன், எங்க திருப்பரங்குன்றம் பத்தி நான் வாய் திறக்கிறது இல்ல, பாஜக செய்கின்ற கிறிஸ்டியன் மேல தொடுக்கப்பட்ட கொடூர தாக்குதலுக்கு நான் வாய் மூடிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் வாய் மூடிட்டு இருக்கும் பொழுதும் என் மேல என்ன கோவம் ஜான் அப்படின்னு விஜய் நிதானமா யோசிச்சாருன்னா அவருக்கு ஒண்ணு புரியும். என்ன கேட்டீங்கன்னா, தேவையில்லாம காங்கிரஸோடைய சப்போர்ட்டை நம்ம எடுக்கிற மாதிரியான தோற்றம் உருவாக பாஜக நம்மளை இப்படிதான் அணைக்கட்டி அடிப்பாங்க அப்படிங்கறத அவருக்கு புரியும். அது எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. இன்னைக்கு விஜய்க்கு புரியுதா இல்ல ஜான் ஆரோக்கியசாமிக்கு புரியுதான்னு தெரியல. பட் ரியாலிட்டியில நடப்பது அதுதான். நீங்க கேட்டீங்களா, இப்ப ராகுல் காந்தி இந்த ட்வீட் போடுவதன் மூலியமாக அவர் என்ன சொல்ல வருகிறார்? ஒண்ணு, அவரு சிபிஎஃப்சியையும் ஒரு ஆயுதமாக எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இடி இல்ல வந்து சிபிஐ நீங்க பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி சிபிஎஃப்சி கையில் எடுத்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நீங்க இனிமேல் செய்யாதீங்க. இது எல்லா படங்களுக்குமான காமனான ஒண்ணுதான். ஏன்னா தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு பக்கம் இவங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படும் காஷ்மீர் ஃபைல்ஸ் இல்ல கேரளா ஸ்டோரி இந்த மாதிரியான படங்களுக்கு ஏதாவது சென்சார் வருதா? எந்த சென்சார் கிடையாதுப்பா. நீ பட் அவதூறு தானே பரப்பிட்டு போ, பிரச்சனையே இல்லை. ஆனா நியாயமான உண்மையான விஷயங்களை நம்ம பேசினால் அதற்கு ஒரு சென்சார் விடும், அதுக்கு வந்து ஒரு கட்டு கொடுப்பாங்க. அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக சிபிஎஃப்சியோட ரோல் என்ன, சிபிஎஃப்சிக்கான தேவை என்ன இருக்கிறது, அதெல்லாம் ஒரு ரிஃபார்மா, அதெல்லாம் தேவையா தேவை இல்லைங்கிற இடத்துக்கு நம்மளாம் நகரும். அப்ப அதை ஆதரிச்சு அவருக்கு வந்து ட்வீட் போடார். இத அலையன்ஸோடைய ஒரு முன்னெடுப்பாக டிவிக்கு யோசிக்கிறாங்க, இல்ல காங்கிரஸ்ல இருக்கிறவங்க யோசிக்கிறாங்கன்னா அதனால் காங்கிரஸுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆபத்து என்பது டிவிக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது வந்து அலையன்ஸா மெட்டீரியலைஸே ஆகாது. 29 சில பேருக்கு என்ன தெரியுமா, ஒரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, ஒருவேளை பிரஷர் தாங்க முடியாம சிபிஐ பிரஷர் கொடுக்குறாங்க, சிபிஎஃப்சி வந்து
23 படம் ரிலீஸ் ஆகல, பிப்ரவரியில கூட படம் ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா, அப்போ சில பேர் தரப்பு வந்து சார் பேசாம சரண்டர் ஆயிடலாமா, என்டிஏட்ட நம்ம பிஜேபி போய் சரண்டர் ஆயிடலாமா, நம்ம போய் எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு நிக்கலாமா அப்படின்னு ஒருவேளை விஜய் போயிட்டா ராகுல் காந்தி யோசிக்கிறார், என்ன யோசிக்கிறாரு, அப்ப 29ல அந்த கதை எப்படியா இருக்கும்? 29ல வந்து இந்த அலையன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அது இந்தியா கூட்டணியில வந்து நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், இல்ல எந்த டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுக்கும், இப்ப பிராக்டிகலா யோசிக்கலாம், புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த இடத்தில் ராகுல் காந்தியோ இல்ல மற்றவர்களோ யோசிக்க வேண்டியது, நீங்க இப்பொழுதே சொல்றீங்களா விஜய வந்து நம்ம ஒரு கூட்டணிக்கு எடுக்கலாம், சரி ஓகே, 2029ல விஜய் கூட கூட்டணி இருக்கலாம், இப்படி சொல்றேன். அவங்களோட ஆசை, ஜானோட ஆசைப்படியே சொல்றேன், இந்தியா கூட்டணியில திமுக எடுத்துட்டு அந்த இடத்துல போய் விஜய் ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்றீங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது இன்னைக்கு 2014 மட்டும் விட்டுட்டு 2019, 2024, 2029 எத்தனை வருடங்கள் ஆனாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி சென்டிமெண்டா தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் மோடி எதிர்த்தோ இல்ல பாஜக எதிர்த்தோ என்ன பேசியுள்ளார், எவ்வளவு தூரம் களத்தில் செயல்பட்டுள்ளார், திமுக வந்து எப்படி வந்து ஒரு தர்க்க ரீதியாக, அதே நேரத்துல நீங்க வந்து ஐடியாலஜிக்கல் வைஸா எப்படி எதிர்க்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். விஜய் இது வரைக்கும் அதை எதிர்த்திருக்காரா? இந்த உண்மையை உங்களுக்கு புரியும். 29ல வந்து விஜய் நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பார், இல்ல விஜயோட அலையன்ஸ்ல போனா நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா, அந்த ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி கையிலே எடுக்காத விஜய நம்பி காங்கிரஸ் போறாங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. சோ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து விஜய கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ராகுல் காந்திக்கு என்ன யோசிப்பாரு, விஜய் அன்டெஸ்டடா இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, விஜய் இந்த 2026ல எத்தனை வாக்குகள், எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குறாருங்கிறத பார்க்கலாம். அதை வச்சு வேணா யோசிக்கலாம். அதை வச்சு யோசிக்கலாங்கும் போது எல்லாமே நடக்கும். எப்படி இப்ப கமல்ஹாசன் மக்கள் நீதி மையமாக தனியா இருந்து அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்தாரோ, அதே மாதிரி விஜயும் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் இந்தியா கூட்டணிக்குள்ள வந்து அவரை அகாமடேட் பண்ணலாமா அப்படிங்கறத யோசிக்கலாம். இல்ல ஓரளவுக்கு டீசென்டான சீட்ஸ் எடுத்து நம்பர்ஸ் வந்திருக்காரு, நம்ம அவர் கூட அலையன்ஸ் போலாமா 2029ல அப்படிங்கறத யோசிக்கலாம். சோ அது 2029க்கான கதை. ஆனா 2029 நம்பி நான் 2026 கோட்டை விட்டீங்கன்னா 2026லயே காங்கிரஸ் கட்சி காணாம போயிடும் தமிழ்நாட்டுல. ஏற்கனவே அவங்களோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? நீங்க வந்து இன்னைக்கு காங்கிரஸ் தனிச்சு போறாங்க, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கூட கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலா இருந்தா கூட நமக்கு பிரதமர் வேட்பாளர் யாருங்க, இல்ல இந்தியா கூட்டணி நாங்க டிசைட் பண்ணுவோம், இல்ல ராகுல் காந்தி எங்களோட பிரதமர் வேட்பாளர் சொல்லி சொல்லலாம். ஆனா நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கும் அதிமுகவிற்கான போட்டி. அந்த போட்டியில் துணை கட்சிகளாக இந்த பக்கம் காங்கிரசும், இந்த கட்சி இந்த பக்கம் வந்து பாஜகவும் இருக்கிறார்கள், மற்ற சிறு சின்ன கட்சிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஒருவேளை தனிச்சு நாங்க போறோம், நாங்க வந்து வீம்பா நாங்க போய் நாங்க விஜய வந்து சேர போறோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, லாபம் நஷ்டம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, லாபம் என்பது திமுகவிற்காக இருக்கும், நஷ்டம் என்பது காங்கிரஸுக்காக இருக்கும். திமுகவுக்கு பெரிய நஷ்டம் எல்லாம் கிடையாது, என்ன 2% 3% போனா போயிட்டு போகுது, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதனால தோத்துருவோமா? தோக்க மாட்டீங்க. ஏன்னா விஜயும் காங்கிரஸ் சேர்ந்து ஒரு சூப்பர் ஸ்பாய்லர் தான் மாறுவாங்க, ஸ்பாய்லரா இருந்து சூப்பர் ஸ்பாய்லரா மாறுவாங்க, அவ்வளவுதான். அப்பயும் வந்து அதிமுக என்டி இதனால வலுப்பட்டுமா? வலுப்படாது. ஆன்டி அகைன்ஸ்ட் பிஜேபிக்கு எதிரான வாக்கள் வந்து சிதறாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாஜக எதிர்க்கக்கூடிய இடத்தில் விஜய் இருக்கிறாரா? விஜய் இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் 2026 ஒருவேளை ஒஸ்டிகேஸ் நடக்காது, நம்ம தெளிவா சொல்லுறேன். ஒருவேளை அப்படி நடந்தால் கூட அது திமுகவிற்கு எந்த ஆபத்தும் கிடையாது. மாறாக காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு 24 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 25 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 18 எம்எல்ஏ வச்சிருக்கோம், ஒரு எம்எல்ஏ கூட உருவாகாம போவீங்க. அடுத்த 3 வருஷத்துல நீங்க நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கிறதுக்கு விஜய் இருப்பாரா இருக்க மாட்டாருங்கிறது தெரியாது. ஆனா உங்க கட்சி எப்படி செயல்பாட்டுக்கு நீங்க வச்சுப்பீங்க? இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டிய நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போராட்டத்தை முன்னெடுக்காம திமுக தோல்ல சவாரி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப இந்த 100 மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தை பேர் மாத்திட்டாங்க, இப்பதான் அட்லீஸ்ட் போராட்ட கடத்துக்கே வர்றாங்க. இதற்கே அவங்க போராட்டத்துக்கே மறந்து போயிடுச்சு காங்கிரஸ் கட்சி. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸுக்கு தான் மிகப்பெரிய அடியாக அது மாறும். இதையெல்லாம் கண்டிப்பாக தலைமையில இருப்பவர் உணர்வாக தான் நான் நினைக்கிறேன். நீங்க வந்து கிறிஸ் ஓடங்கரோ இல்ல வந்து ராகுல் காந்தியோ இல்ல சோனியா காந்தியோ அவர் நிச்சயமாக உணர்வார்கள். அதனால இதனால பெரிய பிரேக் ஆகி இந்த அலையன்ஸே உடைஞ்சிரும் அப்படிங்கறதெல்லாம் நான் நிச்சயமாக நம்பவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சார், பிஜேபி தான் விஜய் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்குது, சிபிஐ விசாரணையிலயோ இல்ல இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கறதுல விஜய் மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும், அதை பிஜேபி விரும்புது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது சார். அதை எப்படி பாக்குறீங்க? பிஜேபி டிவைடட் ஒப்பீனியன்ஸ் இருக்குங்க. நான் சொல்லல, தமிழ்நாடு பிஜேபி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, சென்ட்ரல் லீடர்ஷிப் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க வந்து இங்க சில பேர் வந்து ஒருவேளை இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பண்ணணும்? ஒருத்தர் அடிக்கிறாருங்க உங்களை, நீங்க திருப்பி அடிச்சீங்கன்னா தான் அது வந்து சரியாகும். விஜய் வாய் மூடிட்டுல இருக்காரு. இப்ப சிபிஎஃப்சி மூலியமா அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. சிபிஐ கூட சரிங்க வழக்கு கோர்ட்ல இருக்கு, நான் வாய் மூடிட்டு இருக்கீங்க, நான் வாய் மூடிட்டு போயிட்டு வந்துறேன் அப்படிங்கறது கூட புரிஞ்சுக்க முடியுது. சிபிஎஃப்சி குறித்து ராகுல் காந்தி பேசுறாரு, ஸ்டாலின் பேசுறாரு, தன்னோட சக நடிகர்கள் பேசுறாங்க, யாரோட பேசுறாங்க. பேச வேண்டிய புஷி ஆனந்த், பேச வேண்டிய ஆதவ் அர்ஜுனா, பேச வேண்டிய நிர்மல்குமார், பேச வேண்டிய விஜய் பேசுனாங்களா? இன்னைக்கு வரைக்கும் பேசலையே. எப்பயோ பேசிருக்கணும். ஜனவரி 7ஆம் தேதி இது வழக்காடு மன்றத்துக்கு போகும்பொழுது விஜய் ட்வீட் போட்டிருக்கணுமா இல்லையா? என்னுடைய படமான ஜனநாயகனுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் ஏதோ பிரச்சனை பண்றாங்க,
இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னா இது ஓகே பரவாயில்லப்பா, விஜய் துணிச்சலா ஒண்ணு பண்றாரு, பாஜகவுடைய தந்திரத்தை சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக களத்தில் இறங்கிட்டாருன்னு இருக்கும்ல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும்? கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பேச மாட்டாங்க, சரி ஓகே, அவங்க தயாரிப்பு நிறுவனம் அவங்களுக்கு பிரச்சனை ஏதாவது ஏற்படலாம் யோசிக்கலாம். ஹெச்வினோத் பேச மாட்டாரு, ஓகே. விஜய் கேரியர் உச்சத்தை விட்டது வரப்போறாரு இல்லையா? இதான கடைசி படம் அவருக்கு. அவர் சொல்ற கதைப்படி, அவருடைய ஸ்டோரி படி இதான் கடைசி படம். கடைசி படத்தை விட்டுட்டு வரவருக்கு தன்னுடைய படத்திற்காக கூட நிற்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு போய் நிப்பாரு அவரு? தன்னோட சொந்த படத்திற்கு நான் நிற்க தயாராக இல்லை. நான் இது வரைக்கும் என்னோட நிறைய படங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஆமா, சில சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா படத்தை அட்லீஸ்ட் சொன்ன தேதியில ரிலீஸ் பண்ணிட்டோம். தலைவா மட்டும் எக்ஸப்ஷன். ஏன்னா அது ஜெயலலிதா காரணம். அதை தாண்டி ஒரு படம் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆகலன்னா அதற்கு மிக முக்கியமான காரணமான பாஜகவை இன்று வரை நீங்கள் பேசாமல் இருந்தால் அப்ப எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, உண்மையிலே ஒருவேளை பாஜக வேணும்னு தான் பண்ண, அடிக்கிற மாதிரி அடிப்பா, அடிக்கிறோம், நீ அழுகிற மாதிரி அழுப்பா, நீ வாய் மூடிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்களா? தெரியல. அதை விஜய் தான் கிளாரிஃபை பண்ணணும். பாஜக தான் அதை எதிர்க்கிறாங்க, கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கே அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. கொள்கை எதிரின்னு சொல்லி கோவப்பட்டு இப்ப என்ன பண்ணாங்க? அப்ப அதை நீங்க ரெசிப்ரோகேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அதை நீங்க பண்ணாம நீங்க மௌனம் காக்கின்ற வரைக்கும் ஒருவேளை இது எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போகுதோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் வரத்தான் செய்யும். அதை உடைக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் தமிழக வெற்றி கழகம் தான். ஆனால் அதை அவர்கள் உணர்வதாக தெரியவில்லை. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காருன்னு புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என்ன சொல்ல போனா இவர் மட்டும் இல்ல, நான் செய்தி தொடர்பாளர்கிட்ட கூப்பிட்டு பேசுறேன், என்னையா பேசாம இருக்கீங்க? சிபிஐ குறித்து நீங்க பேசணும்பா, நீங்க அண்ணே எங்கள்கிட்ட சொல்லிருக்காங்கன்னே சிபிஐ குறித்து பேசக்கூடாது, சிபிஎஃப்சி குறித்து பேசக்கூடாது, 2 சி பத்தி பேசாதீங்க, எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதான். தேசிய செய்தி தொடர்பாளர் வரைக்கும் மாநில செய்தி தொடர்பாளர் பெரிய லிஸ்ட் எல்லாம் போட்டாங்க. என்ன நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கூப்பிட்டு கேட்கிறேன். அண்ணே பேசப்படும் ஜான் கொடுத்துக்க முக்கியமான உங்களுக்கு தெரியாதானே நம்ம கட்சியில என்ன நடக்கும்ட்டு? முதல்ல ஜான் கொடுத்து சொன்னது சிபிஎஃப்சி பத்தி எங்கேயும் பேசுறாதீங்க பிரதர், சிபிஐ குறித்து பேசாதீங்க பிரதர், அப்படிதான் அவர் சொல்றாருன்னு. நாங்க என்னென்ன பண்றது? அது இருக்கிற பிரச்சனையை இன்னும் மேம்படுத்திட கூடாது, பெரிய பிரச்சனை ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தற்காப்பு விஷயமா இருக்கலாம் இல்லையா? இல்ல இதை விட என்னங்க பெரிய பிரச்சனை ஏற்பட்டுரும்? உங்க படம் ரிலீஸ் ஆகலைங்க, 9ஆம் தேதி நீங்க சொன்ன படம் ரிலீஸ் ஆகல. சரி, அடுத்து என்ன நினைச்சீங்க? இந்த கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, 10ஆம் தேதி 9ஆம் தேதி காலையில தீர்ப்பு வரப்போகுது, அப்ப 9ஆம் தேதி வரட்டி கூட 10ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட தியேட்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அப்ப பராசக்தி எத்தனை ஸ்கிரீன், ஜனநாயக எத்தனை ஸ்கிரீன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ 9ஆம் தேதி அவசரமாக சிபிஎஃப்சி போயிட்டு உடனே மென்ஷன் பண்றாங்க. மென்ஷன் பண்ணி யூஸ்வலி நீங்க பாத்தீங்கன்னா சிஜே கோர்ட்ல காலையில மென்ஷனிங் நடக்கும், மத்தியானத்தை மென்ஷனிங் நடக்காது, எடுக்க மாட்டாங்க. மென்ஷனிங் பண்ணி மத்தியானமே கேஸை கொண்டு வந்து இவங்க ஆஷா கொடுத்த தீர்ப்பு தள்ளுபடி பண்றாங்க. அப்படின்னா எவ்வளவு வேகமாக சிபிஎஃப்சி வேலை செய்கிறார்கள் அது விஜய்க்கு புரியுதா புரியலையா? சோ அடுத்த அடி அங்க நடந்துச்சா, சரி ஓகே. அடுத்தாக என்ன பண்ணாங்க? சரி நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரிலீஃப் கேட்கிறோம். அடுத்து என்ன பண்ணாங்க? 21ஆம் தேதி தான் இமெயில், உனக்கு வேற வழி கிடையாது, 21ஆம் தேதிக்கு வெயிட் பண்ண, என்னங்க போல சொல்றீங்க அப்படி சொல்லி பண்றாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க, சுப்ரீம் கோர்ட்ல பொங்கல் முடிஞ்சு 15ஆம் தேதி தான் நாங்க எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அதுலயும் சிபிஎஸ்சி என்ன பண்றாங்க? கேவியட் மனு போடுறாங்க, என்ன கேட்காம விஜய்க்கு ரிலீஃப் நீங்க கொடுக்க கூடாது. அங்கே ரிலீஃப் கிடைக்குமா? கிடைக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க? சுப்ரீம் கோர்ட் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாடு பிரச்சனை, தமிழ்நாடு கோர்ட்டுக்கு போ, 21ஆம் டேட் போட்டுருக்காங்கல்ல, 21ஆம் டேட்ல என்ன நடக்குதுன்னு பாரு, அதுல ஒருவேளை ரிலீஃப் கிடைக்காட்டி வேணா திரும்பி வா, உன்னோட அவசரத்துக்கு கோர்ட் செயல்படாது, சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்போ உங்களுடைய படம் மறுபடியும் 21ஆம் தேதி வருது. நான் நேத்து கூட நினைச்சிட்டு இருந்தேன் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடும். ஆனா ராகுல் காந்தியோட ட்வீட்டுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு 21ஆம் தேதி ரிலீஃப் கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு. 21ஆம் தேதி ரிவைசிங் கமிட்டிக்கு போடுறோம், இல்ல டிஃபென்ஸ் போய் லெட்டர் எழுதி கொடுங்க, அவங்க பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க. ரிவைசிங் கமிட்டி போறோம்னா ஒரு 3 வாரம் 4 வாரம் ஆகும். பிப்ரவரி 2வது வாரம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துடும். எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஜெயலலிதா அவர்கள் நடித்த ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க, 2016 ரீரிலீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. நீங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஜெயலலிதா அவருடைய போஸ்டர் வால்ல பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இப்ப எலெக்ஷன் கமிஷன் முறையிட்ட பிறகு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடல. இதே கதை தான் விஜய்க்கும். எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா நிச்சயமாக எம்சிசி படி விஜயோட படம் ரிலீஸ் ஆகாது. அப்ப விஜயோட படம் எப்ப ரிலீஸ் ஆகும்? மே மாசம் ஆயிடுமா? எம்சிசி அப்பதான் போகாது. எப்ப புதிய ஆட்சி அமைக்கிறார்களோ அப்பொழுதுதான் எம்சிசி போவேனா. கேட்டு பார்க்கலாம், ஐயா நான் தான் தேர்தலாம் முடிஞ்சு போச்சு ஐயா, நான் இப்ப படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோ, இருப்பா என்னப்பா அவசரம் உனக்கு, எம்சிசி எல்லாருக்கும் தானே பொருந்து, பேசாம உட்காரப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுடைய படம் எப்ப ரிலீஸ் ஆகும்? ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகும். இதை விட மோசமா என்ன நடந்துடலாம் நீங்க சொல்லுங்க. இன்னைக்குதான் சினாரியோ. நான் நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி எதுவும் பேசுறாங்க, பிராக்டிகலா நடக்கக்கூடிய வாய்ப்போட நான் சொல்றேன். ஒருவேளை விஜய்க்கு ரிலீஃப் கிடைக்கிற சுப்ரீம் கோர்ட்டை பார்த்துட்டு இப்ப இந்த லியோ படம் மாதிரி பார்த்திபன் தலை நிமிஞ்சு நடங்க, உங்க படத்துக்காக தடை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓகே உடனே ரிலீஸ் பண்ணுங்க, இந்தியா ஃபுல்லா ஆல் ஓவர் த வேர்ல்ட் ரிலீஸ் இட் இமிடியேட்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ரொம்ப சந்தோஷம், ஜனநாயகம் எல்லாரும் பார்த்து சந்தோஷமா இருங்க, இப்ப கேசரி சாப்பிடுங்க நம்ம சொல்லிடலாம். அப்படி நடக்காது இல்ல. அதுக்கான நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சுப்ரீம் கோர்ட் எனக்கு லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்கு, இந்த வழக்கு நீ கொண்டு வந்திருக்கியா, உன்னுடைய கோர்ட்ல சிஜே ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. சிஜே என்ன சொல்றாரு? 21ஆம் தேதி வான்னு சொல்றாருல, எப்படினாலும் நீ நினைச்ச தேதியில ரிலீஸ் பண்ண முடியல இல்ல, அவசரமா கேட்டு என்ன பண்ண போற? 21st போ, அங்க போய் ரிலீஃப் கிடைக்குதான்னு போய் பாரு. 21st கிடைக்கல, 22nd என்ன வா சொல்லலாம்.
அதுக்கு பிறகு ரிபப்ளிக் டே ஹாலிடேஸ் இருக்கு, இதெல்லாம் நிறைய இருக்கு, பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இதை விட மோசமாக விஜய்க்கு தன்னுடைய பட ரீதியாக, நான் சொல்ற அரசியலே விட்டுருங்க, இவ்வளவு நாள் உச்சத்தில் இருந்தேன்னு சொன்ன விஜய் அவர்களால் தன்னுடைய தான் நடித்த படத்தை சொன்ன தேதியில் ரிலீஸ் கூட பண்ண முடியல அப்படிங்கறதா இன்னைக்கு. இதை விட மோசமாக எதுவுமே விஜயோட வாழ்க்கை, சினிமா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. விஜய் வந்து இந்த சிபிஐ போகும்பொழுது நல்லா சிரிக்கிறார், நல்லா கையசைக்கிறாரு, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. சார் உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து மோசமா இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க சார், நீங்க அழுகிறது யாருக்கும் தெரியக்கூடாது சார், நீங்க வந்து அழுகிறது தெரியாத மாதிரி போயிட்டு வாங்க சார் சொல்லி சொல்றாங்க. ஒரு வழியே இல்லாம செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு பயங்கரமான மனக்குமுறல் இருக்கும். நம்மளோட படத்தை சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏன் பேசல? ஜான் சொல்றாரு, சார் ஜான் பேச வேணாம் சார் சொன்னா பேச மாட்டார், அவ்வளவுதான். இன்னுமே விஜய் அவர்களுக்கு எந்த நேரத்தில் பேச வேண்டும், எந்த நேரத்தில் பேசக்கூடாது அப்படிங்கறத கிளாரிட்டி இல்லை. இந்த வழக்கே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வழக்கு காலையில் வந்து ஆஷா அவங்க பெஞ்சுக்கு போன பிறகு வெளியே வந்து ஒரு வழக்கறிஞர் பேசுறாரு. அவங்க சார்பு டிவிக்கு எவ்வளவு மோசமா இருக்காங்க எல்லா இதுலையும் பாருங்க. லீகல் விங்க சார்பா ஒருத்தர் பேசுறாரு, அவ்வளவு மோசமா பேசுற, அவருக்கு லீகலா ஒண்ணும் தெரியல. அதை கீழே நிறைய பேர் கமெண்ட் போறான், இவரை வச்சுட்டாடா நீங்க வழக்கு வாதாடிட்டு இருக்கீங்க, எப்பரா நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லி, வன்முறைகள் எல்லாம் வச்சுட்டு எப்பரா நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த லட்சணம் தான் டிவிக்கோட லீகல் விங் இருக்கு. இன்னொன்னு, நீங்க போய் சிஜே கோர்ட்ல எப்பயுமே போய் சிஜே பிரஷர் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா சிஜே கடுப்பாக தான் செய்வாங்க. எந்த ஒரு, நீங்க ஜட்ஜஸ் பத்தி நமக்கு தெரியும், நீங்க ஜட்ஜஸ் எல்லாருமே தங்களை கடவுள்களாக பாவித்துக் கொண்டிருப்பவர்கள். அவங்கள வந்து நீ கோர்ட்ல ப்ரொசீடிங்ஸ் எப்படி நடக்கும், அவங்கள வந்து அவங்க நடந்து வந்தா கூட எல்லாத்தையும் எப்படி ஓரம் ஒதுக்கு சொல்லுவாங்கன்னா தெரியும். அவங்களோட ஈகோ டச் பண்ற மாதிரி, சார் டிசம்பர் 9 படத்தை நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், நீங்க என்ன எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜட்ஜ் கடுப்பாக தான் செய்வார். அப்ப அந்த நேரத்துல போய் சிபிஎஃப்சி மென்ஷன் பண்ணாங்கன்னா அந்த நேரத்துல நீங்க எப்படி ப்ளீஸ் பண்ணணும்னு கூட உங்களோட லாயர்ஸ்க்கு தெரியல. லீகல் விங் அவ்வளவு மோசமான ஒரு லீகல் விங் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப எந்த நேரத்தில் பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது. அதே நேரத்துல சிபிஐக்கு அவர் போகும் பொழுது பிஜேபி பியர் ஜனநாயகன்னு போடுறான். ஏன்டா பண்றீங்க? ஜாதவர்ஜன் வந்து என் தலைவனை தொட்டுப்பார், கை வச்சுப்பார், தொற்றுவியா தூக்கிடுவியான்னு சொல்லி அவர் மாட்டி விட்டார் இல்லையா? அதே மாதிரியான வேலைகள் இந்த விர்ச்சுவல் அரெஸ்டும் பண்றான். சிபிஐக்கு உங்க தலையை உள்ள போகும்போது பிஜேபி பியர் ஜனநாயகன் போனா 2 மினி மிதிக்க மாட்டாங்களா சிபிஐல? தம்பி வாங்க, ஏன் ட்வீட் போட சொல்றீங்களா, வாங்க அப்படி சொல்ல மாட்டாங்களா? அப்ப எந்தவித கூறுமே இல்லாத ஒரு கட்சியாக இது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ விஜய் அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்வது அப்படிங்கறதுலாம் மிகப்பெரிய குழப்பம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்னுமே அந்த தெளிவு அவர்கிட்ட இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்களை பண்ணி சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.